இலங்கையில் அடுத்து வரப்போகிற 12 மாதங்களில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி ஒன்று வரப்போகுது. ஏற்றுமதியில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட போகுது. இலங்கை அவசரமாக சில வேலைகள் செய்யாட்டி மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலுக்குள்ளே மாட்ட வேண்டி வரும் என்று சொல்லி நான் சொல்லல, ஒரு பொருளாதார அறிஞரால் சொல்லியிருக்கார். சும்மா சொன்னது மட்டும் இல்லாமல் நிறைய ஆதாரங்களோட சொல்லியிருக்கிறார். அவர் யார் என்னன்றதை இந்த காணொலியினுடைய கடைசியில் பார்ப்போம். அதுக்கு முதல் அடுத்து வரப்போகிற 12 மாதங்களில் ஒரு வருஷத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா இப்போ 30% வரியை விதிச்சிருக்குது. அதுக்கு ஒரு பிரதி அமைச்சர் சொல்லியிருக்கார், 30% வரி விதிச்சது மிகவும் ஒரு மோசமான நிலை, இலங்கைக்கு கடுமையான பாதிப்பு. அதை பற்றி கதைக்கிறத விட்டுட்டு 44% வரி ஏற்கனவே விதிச்சது தானே, அதிலிருந்து எப்படியோ குறைச்சிட்டு தானே, அதை நினைச்சு சந்தோஷப்படலாம் என்று சொல்லி அவர் சொல்லி வச்சிருக்கார். எனவே இப்படியான ஆட்கள் நாட்டில் அமைச்சராகவும் பிரதி அமைச்சராக இருக்கும்போது நாட்டை வளர்க்குறது கஷ்டம். என்ன நடக்க போகுதுன்னு சொல்றேன். அமெரிக்காவுக்கு 30% வரி விதிக்கப்பட்டிருக்குன்றது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அதால பெருந்தொகையான கோடிக்கணக்கான அளவு நஷ்டம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மில்லியன்ல இல்ல பில்லியன்ல 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ்ல இருந்து 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வரைக்கும் இலங்கைக்கு நட்டம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது அடுத்து வரும் 12 மாதங்கள்ல. இந்த பில்லியன் டாலர்ஸ் இதை அப்படியே விளங்கி கொள்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எனவே இலங்கை ரூபால எத்தனை கோடி என்றதை கன்வெர்ட் பண்ணி சைட்ல போட்டு வரும், நீங்க பார்க்கலாம். எனவே இவ்வளவு கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும் இலங்கை கண்டு சொல்லி பொருளாதார அறிஞர் ஒரு ஆள் எதிர்ப்பு கூறி இருக்கின்றார். என்ன விஷயம் என்று சொன்னா, இந்த 30% வரி என்றது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. இப்ப அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுற பொருட்கள் எல்லாத்துக்குமே இவ்வளவு சதவீத வரியை கட்டித்தான் இனி ஏற்றுமதி செய்யணும் என்று சொன்னா, அதை அமெரிக்காவில் இருக்கிற அந்த கன்சியூமர்ஸ் இருக்கிறதானே, வாங்குபவர்கள், அவர்கள் விரும்ப மாட்டினோம். ஏன் தேவையில்லாம கூட காசு கொடுக்கணும் என்று சொல்லி. அதே போல இலங்கை பொருட்களை அமெரிக்காவில் இறக்குமதி செய்யறது தானே, அவையிலும் விரும்பி இறக்குமதி செய்ய மாட்டோம், தேவையில்லாம கூட காசு கொடுக்கணும் என்று சொல்லி. எனவே வேறு எங்க சீப்பா இருக்குன்னு பார்த்துட்டு அங்கதான் போவினமே தவிர, இது சாதாரண விஷயம் தானே, எங்க தரமான பொருள் குறைந்த விலையில கிடைக்குதோ அங்கதான் எல்லாரும் போவினோம். எனவே அமெரிக்கால இருந்து இறக்குமதி செய்கிற இறக்குமதியாளர்கள் இலங்கையை தவிர்த்து விட்டுட்டு இலங்கைக்கு சமமாக இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளை நோக்கி போவார்கள் என்று சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. சரி, இலங்கையில இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் 70% ஆடைகள் தான் அமெரிக்காவுக்கு பெரும்பாலும் ஏற்றுமதி ஆகுது. எனவே இந்த 30% வரி விதிக்கிறதால இலங்கையினுடைய ஆடை உற்பத்தி துறை, இந்த கார்மெண்ட்ஸ், மற்ற ஆடை உற்பத்தி சாலைகள் எல்லாமே கடுமையான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும் என்று சொல்லி ஒரு எஸ்டிமேஷன் ஒன்று போடப்பட்டிருக்கிறது. அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த 1.2 பில்லியன்ல இருந்து 1.5 பில்லியன் வரையான அமெரிக்க டாலர்ஸ் இழப்பு ஏற்படும் என்று சொல்லி. அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பு இழப்பு ஏற்படும். எனவே வேலை வாய்ப்பு என்று பார்க்க கூட உங்களுக்கு தெரியும், இலங்கையில நிறைய கார்மெண்ட்ஸ் இருக்குது, எல்லா இடமே கார்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த ஆடைகளோட சம்பந்தப்பட்ட நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் வேலை செய்யறது பெண்கள் தான். எனவே கிட்டத்தட்ட 3 லட்சம் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே ஆடை உற்பத்தி துறையில இப்படி ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது, தொழிலாளர்கள் வேலை இழக்கின்ற போது அது உள்நாட்டில் நிறைய சிக்கல்களை கொடுக்கும் அரசாங்கத்துக்கு. எனவே அரசாங்கம் உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லப்படுது. இது முதலாவது. இந்த ஆடை உற்பத்தி என்று சொல்றது தானே, இதுல இன்னும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்குது. இலங்கையில நீண்ட காலமாக கவனிக்கப்படாத ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதுக்கு காரணமே இலங்கையில இருந்த ஆட்சியாளர்களை தான் நாங்கள் சொல்லணும். ஏன்னு சொன்னா, இலங்கையை நேசிக்கக்கூடிய ஒரு உண்மையான தலைவன் இதுவரைக்கும் பிறந்ததே இல்லை. அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தன்னுடைய சக்திக்கு உட்பட்டு கடுமையாக முயற்சி செய்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவற்றை முயற்சி வெற்றி அளிக்குதா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கார். எனவே இதுக்கு முதல் கடந்த காலங்களில் இலங்கையில் இருந்த எந்த ஒரு ஜனாதிபதியும் எவருக்குமே இலங்கையில அக்கறை இல்லை. இலங்கையை ஒரு பொருளாதார ரீதியாக முன்னேற்றணும், ஏனைய சின்ன சின்ன நாடுகள் போல நாங்களும் வளரணும், நாங்கள் ஒரு முக்கியமான பொருளாதார மையமாக மாறணும் என்று சொல்லி எந்த விதமான அக்கறையுமே இல்லை. அவர்களுடைய பிரதானமான வேலையே லஞ்ச ஊழல் செய்கிறதும், காசுகளை சுருட்டுறதும், கொள்ளையடிக்கிறதும், நாட்டை சுரண்டுறதும், இதான் இந்த வேலை. அதாவது இந்த குரங்கின்ற கையில பூமாலை கிடைச்ச மாதிரி ஆள தெரியாதவர்களுடைய கையில இலங்கை என்ற நாடு சிக்கினபடியால தான் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைகளும் நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது, பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில IMF ஏற்கனவே எச்சரிக்கை விட்டிருக்குது என்று சொன்னா, உலக பொருளாதாரமே கொஞ்சம் ஆட்டம் கண்டுதான் இருக்குது. உலக பொருளாதாரம் கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லாமல் இருக்குது. அதுக்குள்ள இலங்கைக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படும். ஏன்னு சொன்னா, அந்த மாறிக்கொண்டு வர உலக பொருளாதாரத்துக்கு ஏற்றபடி இலங்கை தன்னை புதுப்பிச்சு கொள்ளையில, அந்த ட்ரக்குள்ளேயே வரையில எங்கேயோ நிக்குது பின்னுக்கு, அதனால நிறைய பாதிப்புகள் ஏற்படும் என்று சொல்லி IMF ஏற்கனவே எச்சரிக்கை விட்டிருக்குது. எனவே இதுக்கேற்ற நடவடிக்கைகள் எடுங்கோ, சில விஷயங்களை மாத்துங்கோ, உடனடியாக செயல்படுங்கன்னு சொல்லி IMF திரும்ப சொல்லி கொண்டிருக்குது. ஆனா நாட்டில் இருக்கிற கொஞ்சம் பேர் IMF நாட்டை விட்டு கலையுங்கோன்னு சொல்லி அங்க ஒரே குரல்
கொடுத்தபடி சில அடிப்படை இனவாதிகள். எனவே IMF-ஐயும் கலைச்சு போட்டு எல்லாத்தையும் கலைச்சு போட்டு என்ன செய்ய போறீங்க? ஏதாவது ஒரு நாடு இன்றைய சூழ்நிலையில் தனிச்சு நின்று கொண்டு தனியே நின்று கொண்டு இந்த உலகத்தில் மற்ற நாடுகளோட சேராமல் அமைப்புகளோட சேராமல் தனியே நின்று கொண்டு பொருளாதாரத்தில் முன்னேற முடியுமா? ஒரு நாளுமே முடியாது. அதை நாங்கள் பொருளாதார ரீதியாக சிந்திச்சு பார்க்கணுமே தவிர சும்மா அரசியல் ரீதியாக சிந்திச்சு பார்க்கக்கூடாது. சரி, இந்த ஆடை உற்பத்தி துறை இருக்குத்தானே, அதில் நீண்ட காலமாக கவனிக்கப்படாத ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குன்னு சொன்னதானே. அது என்ன பிரச்சனை தெரியுமா? இப்ப பாருங்க, இலங்கையில எல்லா இடமும் கார்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஆடைகள் உற்பத்தி செய்யப்படுது. ஆனா இலங்கைக்கு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்கா? ஏதாவது பிராண்ட் இருக்கா? இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுற இந்த ஆடையை உலக மக்கள் போட்டி போட்டு வாங்குவினோம், கியூவில் நின்று வாங்குவினோம். இப்போ நைக்கில் வாங்குற மாதிரி, அடிடாஸில் வாங்குற மாதிரி நாங்கள் சில பிராண்ட் உடுப்புகளுக்கு ஆசைப்படுவோம். என்ன இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிராண்ட் இல்லாத சாதாரண ஆடைகள் உடுத்துகிற மக்களும் இருக்கணும். அதே வேளையில் போட்டால் பிராண்ட் மட்டும் தான் போடுவேன், எனக்கு பிராண்டு தான் முக்கியம் சொல்லி அப்படியும் நிறைய பேர் இருக்கணும். எனவே அப்படியான ஆட்கள் எல்லாம் போட்டி போட்டு வாங்குறது இந்த பிராண்டான உடுப்புகள் தான். ஒரு சாதாரண இந்த ஷர்ட் 10 பவுண்ட்ஸ் சொன்னால் இதே ஷர்ட் கொஞ்சம் பிராண்டட்டோட 100 பவுண்ட்ஸ் விற்கும். அந்த 100 பவுண்ட்ஸை போயிட்டு வேண்டிக் கொண்டே இருப்பினோம், அதைத்தான் போடுவினோம். அப்படியான ஆட்களும் இருக்கிறோம். எனவே இலங்கையில் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு பிராண்ட் இருக்கா? உடுப்பு சம்பந்தமாக ஏதாவது ஒரு பிராண்ட் இருக்கான்னு கேட்டா இல்லவே இல்லை. அப்படி ஒரு பிராண்டை இலங்கை ஒரு 40-50 வருஷத்துக்கு முதலே உருவாக்கி இருக்க முடியும். உருவாக்கி அதை பாப்புலர் பண்ணி அதை பிரபலமாக்கி உலக அளவில் கொண்டு போய் சேர்த்திருக்க முடியும். ஒரு அடிடாஸ்ல போடுற டிஷர்ட் மாதிரி, நைக்கில போடுற ஸ்போர்ட்ஸ் வேர் மாதிரி இந்த மாதிரி ஏதாவது பிராண்ட் இருக்கா இலங்கையில்? இதுவரைக்கும் ஒரு பிராண்டுமே உருவாக்கப்படல. ஆனா இலங்கையில் என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா, இலங்கையில் இருக்கக்கூடிய சகல ஆடை உற்பத்தி தொழிற்சாலைகள் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய பிராண்டுகளுக்கு, உலகத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய பிராண்டுகளுக்கு தேவையான உடுப்புகளை தச்சு கொடுக்கணும். இதுதான் இலங்கையில் நடக்கிற பொருளாதாரம். அப்ப பாருங்க, யாருக்கோ பேரும் புகழும் போகுது, பிராண்டால பேரும் புகழும் போகுது, யாருக்கோ பணம் போகுது. ஆனா வேலை செய்யறது நீங்கள் அப்படியே வேலை செய்து தச்சு கொண்டே இருக்க வேண்டியதுதான் உங்களுக்கு சொல்லி ஒரு பிராண்ட் இதுவரைக்கும் உருவாக்கப்படையில. இந்த ஆடை உற்பத்தியில ஒரு பிராண்ட் ஏன் உருவாக்கப்படையில? ஏன் உருவாக்கல? ஏன்னு சொன்னா, இலங்கையில ஆட்சியில் இருந்த ஜனாதிபதிமாருக்கோ மற்ற ஆக்களுக்கோ பிராண்டா என்னன்னு தெரியுமோ தெரியாது. அவர்கள் பொதுமக்களோட காசை சுருட்டி தாங்கள் 40 லட்சம் ரூபாய்க்கும் 50 லட்சம் ரூபாய்க்கும் 1 கோடி ரூபாய்க்கும் இந்த மாதிரி மணிக்கூடுகள் கட்டுறது, உடுப்புகளை வேண்டி போறது, வெளிநாட்டுக்கு உடுப்புகள் வாங்குறது, இதுல தான் கண்ணும் கருத்துமா இருக்கிறது தவிர இலங்கைக்கு சொல்லி ஒரு பிராண்டை உருவாக்கி அதை சர்வதேச ரீதியாக பிரபலப்படுத்தணும், இலங்கையை வளர்க்கணும் என்று சொல்லி யாருக்குமே எந்த ஒரு எண்ணமுமே வந்ததில்லை. அவர்களுடைய பிரதான சிந்தனை எங்கேயாவது புத்த கோயில கட்டலாமா, தமிழ் மக்கள் அடக்கி ஒடுக்கலாமா, புலிகள பங்கர் என்று சொல்லி எங்கேயாவது நிலத்தை போய் தோண்டலாமா, இதுதான் அவன் சிந்தனை. எனவே இதே சிந்தனையில இருந்தா, இப்படியே இருந்தா எப்படி நாட்டை முன்னேற்றது, எப்படி பொருளாதாரத்தில் முன்னேறது? பக்கத்தில் இருக்கிற மாலத்தீவை போய் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கேயோ போயிட்டாங்க. மாலத்தீவு பாஸ்போர்ட்டை வச்சுக்கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகளுக்கெல்லாம் விசா இல்லாமல் போயிட்டு வர முடியும். இதை நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களை திரும்ப சொல்லிக்கொண்டே வரேன். அந்த அளவுக்கு மாலத்தீவு பாஸ்போர்ட்டினுடைய பெருமதி இருக்குது. இலங்கை பாஸ்போர்ட்டை வச்சு என்ன செய்யறது? எனவே அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட இந்த 30% வரி என்றது இலங்கைக்கு வழங்கப்பட்ட ஒரு தண்டனை. இப்ப அமெரிக்கா 30% வரியை விதிக்குது என்று சொன்னா 30% விதிக்கணும் என்ற தீர்மானம் எடுக்காக்க முதல் நிறைய விஷயங்களை யோசிப்பினோம். இலங்கை சம்பந்தமாக நிறைய விஷயங்களை யோசிப்பினோம். என்ன யோசிப்பினோம் என்று சொன்னா, இந்த ஆட்சியில் இருக்கிறார்கள் இலங்கையினுடைய அந்த பொருளாதார சிந்தனை, இலங்கையினுடைய அந்த சிந்தனை போக்கு இதெல்லாமே பொருளாதார ரீதியாக இருக்குதா? எங்களோட ஒத்து வருவினமா? அல்லது தங்கட பாட்டில் பேசாமல் இருந்தோண்டு ஒரு மதத்துக்குள்ள ஊறி கிடந்தோண்டு அந்த மதத்தை முன்னிலைப்படுத்தி இலங்கையை மத ரீதியான ஒரு நாடாக முன்னிலைப்படுத்தத்தான் முயற்சி செய்யணுமா, அல்லது பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்துக்கு முயற்சி செய்யணுமான்னு சொல்லி அமெரிக்காக்காரர் ஒரு கணக்கு போட்டு பார்ப்பினம் தானே. உண்மையில கணக்கு போட்டு பார்ப்பினம். 30% வரி விதிக்கணும்னு சொன்னா சும்மா விதிக்கிறேன். இலங்கைன்ற ஒரு நாட்டை பார்ப்பினம், என்ன செய்யணும், அங்க இருக்கிறார்கள் என்ன செய்யணும், அவை சிந்தனை போக்கு எப்படி இருக்குது, எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் எல்லாம் பார்த்து போட்டுதான் ஓஹோ இவைக்கு 30% வரியை விதிச்சு விடுவோம் சொல்லி. எனவே இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கூட்டி கழிச்சு பார்த்து தான் ஒரு நாட்டை பற்றி எடை போடுவினம். இவையில் உருப்படுவினமா இல்லையான்னு சொல்லி எடை போடுறது இப்படியான நிறைய விஷயங்களை வச்சு கொண்டுதான். எனவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை ஒரு அழகான நாடு, சகல வளங்களும் நிறைந்த நாடு, எல்லா விதமான, அதாவது பொருளாதார ஹப் என்று சொல்லுவோம், ஒரு பொருளாதார வலயமாக மாறுறதுக்கு முழு இலங்கையுமே உலக பொருளாதாரத்தினுடைய ஒரு மையமாக மாறுறதுக்கான சகல தகுதிகளும் இலங்கைக்கு இருக்குது. ஆனா ஆட்சியில் இருக்கிறார்கள் சரியில்லாத காரணத்தால, இவ்வளவு காலம் அப்படி இல்லாத காரணத்தால இலங்கை இவ்வளவு பின்னடைவுகளை சந்திச்சிருக்குது. எனவே IMF-னுடைய இந்த எச்சரிக்கை, அடுத்து வரும் 12 மாசங்களில் நடக்க போற முக்கியமான பொருளாதார மாற்றங்கள், இது எல்லாத்தையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். சரி, நான் ஆரம்பத்திலே சொன்னதான் இந்த கருத்துக்கள் எல்லாம் ஒரு பொருளாதார அறிஞரால் சொல்லப்பட்டு சொல்லி. அந்த பொருளாதார அறிஞர் யாருன்னு சொன்னா டாக்டர் கெனத் டி சில்வா.
கெனத் டி சில்வா ஒரு சிங்களவர். அவர் தான் சொல்லி வச்சுக்கார். அவரான் இந்த மாதிரிலாம் கண்டபடியெல்லாம் பேசி வச்சுக்கார். இப்படி இருக்குது நாடு, இப்படி மோசமாக இருக்குது, இப்படி போன நாட்டை வந்து முன்னேற்ற முடியான்னு சொல்லி. எனவே அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட இந்த 30% வரி என்றது இலங்கைக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய தண்டனை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட கருத்துக்கள் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.